பழங்காலத்தில் மண்டைக்காடு பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு பெரிய புற்று ஆண்ட்ஹில் இருந்தது. அந்த புற்று காலம் செல்ல செல்ல தினமும் உயரமாக வளர்ந்தது. ஒரு நாள் அந்த பகுதியில் பசு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன் ஒரு அதிசயப்பை கண்டான். ஒரு பசு தினமும் அந்த புற்றின் மீது வந்து தானாக பாலை சொரிந்துவிட்டு செல்லும். இதை பார்த்த மக்கள் அந்த இடத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்று நம்பத் தொடங்கினர். ஒரு நாள் ஒரு பெண் அந்த புற்றின் அருகே மரக்கட்டைகளை வெட்டும்போது தவறுதலாக புற்றை குத்தினாள். உடனே அந்த புற்றிலிருந்து இரத்தம் போன்ற சிவப்பு திரவம் வெளியேறியது என்று கூறப்படுகிறது. அதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த இடத்தில் பகவதி அம்மன் சக்தி இருக்கிறது என்று உணர்ந்தார்கள். அதன் பிறகு அந்த புற்றை தெய்வமாக வழிபடத் தொடங்கினார். பக்தர்கள் அங்கு சிறிய ஆலயம் அமைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தனர். காலப்போக்கில் அந்த இடம் பெரிய கோவிலாக வளர்ந்தது. இன்றும் அந்த கோவிலில் அம்மன் சிலை இல்லை. அந்த புற்றை அம்மனின் உருவமாக வழிபடப்படுகிறது. அந்த புற்று மனிதன் மண்டையைப் போல உயரமாக இருப்பதால் அந்த ஊருக்கு மண்டைக்காடு என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. RSA 163 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஆன்மீகம் பற்றிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.